ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனிட்டாஸ் ஃபுட் புக். இந்த வீடியோவில் பழைய கரி பிடித்த பாத்திரத்தை புதியது போல் எப்படி மாற்றி எடுப்பதுன்னு பார்க்க போகிறோம். எவ்வளவு பழைய பாத்திரமாக இருந்தாலும் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு புதுசு போல் மாற்றி எடுக்க முடியும். நாம் கஞ்சி வைக்கும்போது கொதித்து வெளியே வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கறியெல்லாம் போனது மாதிரி இருக்கியது நாம் பார்த்துருப்போம். கறி பிடித்த பாத்திரத்தை க்ளீன் செய்கிறதுக்காக நாம் எடுத்திருக்கிறது கஞ்சி தண்ணி. நல்ல கட்டியாக இருக்கக்கூடிய கஞ்சி தண்ணி எடுக்கணும். கட்டியாக இல்லைன்னா அதில் கொஞ்சம் சோறை நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஞ்சி தண்ணியை கறி பிடித்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுக்கலாம். அல்லது கறி பிடிச்சிருக்கிற போர்ஷன் மட்டும் கஞ்சி தண்ணியில் மூழ்கி இருக்கிறது மாதிரி கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். அடுத்து இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு சூடாக்கலாம். பாத்திரம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு சூடாக்கலாம். இந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறம் மீண்டும் சூடாக இருக்கும்போதே கஞ்சி தண்ணியை ஊற்றலாம். 3 அல்லது 4 முறை சூடாக்கி சூடாக இருக்கும்போதே கஞ்சி தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் சூடாக்கினா போதும். நான் 4 தடவை இந்த மாதிரி சூடாக்கி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கலாம். சூடாக இருக்கும்போதே தேய்ச்சி எடுக்கும்போது அது ஈஸியாக அதில் இருக்க கறியெல்லாம் ரிமூவ் ஆகிரும். இந்த சைடில் இருந்த கறியெல்லாம் போயிடுச்சு. அடிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய கறி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை மீண்டும் 2 தடவை கஞ்சி தண்ணி விட்டு சூடாக்கிட்டு மீண்டும் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க.
இதில் இருந்த கறியெல்லாம் இப்போ போயிடுச்சு. இதை கழுவி பார்க்கலாம் எவ்வளோ கறி போயிருக்குன்னு. எல்லா கறியுமே போயிருக்கு. வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இனி இதில் கொஞ்சம் டிஷ் வாஷ் விட்டு கழுவலாம். இதில் இருக்கக்கூடிய கறியெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் டிஷ் வாஷ் விட்டுக்கோங்க. இதை ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. கறியெல்லாம் போயிடுச்சான்னு இனி கழுவி பார்க்கலாம். பாத்திரம் கழுவும் போது அந்த கறியெல்லாம் நம்மளோட நகத்துக்கு இடையில் இருக்கும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஒரு டிப்பு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணிவிட்டு அதை நகத்துக்கு இடையில எல்லாம் கறி உள்ள இடத்துல எல்லாம் தேய்ச்சிங்கன்னா அந்த கறியெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிரும். இந்த மாதிரி இதுவரை ட்ரை பண்ணது கிடையாதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதில் இருந்த கறியெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.